இந்த மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் தூய்மை பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் என்ன கஷ்டம் என்ன நிலைமை அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். எல்லாருக்குமே கான்ட்ராக்ட் அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்பட்டதுனால தான் அந்த வேலையும் உறுதி செய்யப்பட முடியாத ஒரு சூழ்நிலை. நான் சொல்றேன், உங்க வேலை திரும்ப கிடைப்பதற்கான நடவடிக்கை உடனடியாக திமுக ஆட்சி அமைஞ்ச உடனே உறுதியா, கவலைப்படாதீங்க, பொறுத்தீங்க. இன்னும் ஒரு 1.5 மாசம் 2 மாசம் தான், கொஞ்சம் பொறுத்து இருங்க, நல்ல காலம் வரும் வரும். ஏதாவது பீஸ்ஃபுல்லா போறதுக்காக கேள்வி கேளுங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையில நாம் தெளிவாக சொல்லுகிறோம், 5 மாவட்ட விவசாயிகளும் பொதுமக்களும் ஏற்காத சென்னை சேலம் 8 வழி விரைவுச்சாலை திட்டம் ரத்து செய்யப்படும் என்று இந்த அறிக்கையில அறிவித்திருக்கிறோம். 8 வழிச்சாலையை பொறுத்தளவுக்கு அந்த வருகிற பொழுது 0 அவர்ல பேசுகிற பொழுது என்னுடைய முதலமைச்சர் பிரச்சனைகளை அலசி பார்த்து பிரச்சனைகளை சால்வ் பண்ணுங்க, அவளுக்கு மார்க்கெட் வேலையில பணம் கொடுங்க, நாங்க திட்டத்துக்கு எதிரி கிடையாது. மீண்டும் சொல்றேன், நாங்கள் சட்டமன்றத்தை பொறுத்தளவுக்கு நாங்கள் எதிர்க்கவில்லை. நான் தமிழ் தான் பேசுறேன், ஹிந்தியில பேசல. நாங்கள் எதிர்க்கவில்லை, நாங்கள் திட்டத்தை நாங்கள் எதிர்க்கவில்லை. அதே பாருங்க, நான் சொல்றது கேளுங்க. நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. நீங்க உங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துல கடந்த ஆட்சியின் போது இந்த ஊரடங்கின் போது டாஸ்மாக் கடைகளை அகற்ற வேண்டும், ஒட்டுமொத்தமாக மூட வேண்டும் என்று ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தீங்க. நீங்க வந்த பிறகு திரும்ப திறந்திருக்கீங்க. இது ஒட்டுமொத்தமாக மூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? படிப்படியாக குறைக்கப்படும் அடிப்படையில் தான் சொல்லியிருக்கோம். படிப்படியாக நிச்சயம் குறைக்கப்படும். கடந்த கால ஆட்சியில் எப்படி குறைச்சிருந்தாலும் அதே அடிப்படையில் குறைக்கப்படும். எந்த வாக்குறுதி புத்தகத்தை புத்தகத்தை நீங்க எடுத்துட்டு வந்து கொடுங்க. நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர், அப்படி ஒரு வாக்குறுதி இருந்தால் நீங்கள் சொல்லுவதற்கு நான் கட்டுப்படுகிறேன். அந்த திமுகவுடைய 2021 தேர்தல் வாக்குறுதியில் அப்படி ஒரு வாக்குறுதி இடம்பெறவில்லை என்று சொன்னால் நான் சொல்வதற்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும். சவாலை ஏற்றுக்கொள்கிறீர்களா? அனைத்து தரப்பு மக்களின் நலத்தையும் கருத்தில் கொண்டு பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 4 ரூபாயும் குறைக்கப்படும். எதுவும் தேதி போட்டிருக்காங்களா? இல்ல நான் கேட்கிறேன், எதுவும் தேதி சொன்னாங்களான்னு கேட்கிறேன். நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. தேதி போட்டாங்களா? கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பொருளாதாரம் மேம்படுத்தப்படும் வரையில் சொத்து வரி அதிகரிக்கப்படாது. அப்படிலாம் சொல்ல நம்முடைய தலைவர் தலைமையிலான ஆட்சி அமையும். அப்போ தமிழ்நாட்டில் நீட் இருக்காது. பழையபடி +2 மார்க்கை வச்சு நம்ம பசங்க மெடிக்கல் படிக்கத்தான் போறாங்க. நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை, நீட் விலக்கு போன்ற வாக்குறுதிகளை இப்போதைக்கு எங்களால் நிறைவேற்ற முடியல. நாங்க மறுக்கலையே, நல்லா கவனிங்க, இப்போதைக்கு நிறைவேற்ற முடியல. அதுக்காக நாங்கள் முயற்சி செய்யாமல் இருக்கிறோமா? நான் உறுதியாக சொல்லுகிறேன், நிச்சயம் ஒரு நாள் நம்முடைய மாநிலத்திற்கான உரிமைகளை காக்க ஆட்சி அமையத்தான் போகிறது.